ஆண்டவரே என் குடும்பத்தில் அந்த முடிவு வரட்டும் ஆண்டவரே, அந்த நிச்சயமான ஒரு முடிவு வரட்டும். என் புருஷன், என் பிள்ளைகள், நான் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு தோற்றுப்போன அனுபவத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த முடிவில் கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும்னு சொல்லி எத்தனை பேர் வீடு வைக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வீட்டு வேலைகள் நடந்தேறாமல் அது கால தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. அநேக முடிவுகள் எடுக்கிறார்கள். இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி செய்யலாம். ஆனால் அது தோற்றுப்போன அனுபவத்தில் அநேக குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், தேவ சமூகத்தில் உன் முடிவை வை, தேவ சமூகத்தில் உன் காரியத்தை இறக்கி வை. நீ நம்பிக்கையோடு அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் வைப்பாயானால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த காரியம் ஜெயமாய் மாற்றப்படும். தாவீது தன் பலன் தீர் மட்டும் தேவ சமூகத்தில் அழுது கேட்டான், ஆண்டவரே நான் இந்த தண்டை பிடிப்பேனா, நான் இந்த தண்டை தொடர்வேனான்னு கேட்டபோது அவனுக்கு ஒரு முடிவை சொன்னார். நீ அதை பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று அவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வார்த்தையை கொடுத்தது போல ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்கிறார், பதில் கிடைக்காத காரியத்தில் ஒரு முடிவு உண்டு. நீ நம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய காரியத்தில் ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவதற்கும் உன்னை திடப்படுத்துவதற்கும் உன் சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சியோடு என் கரத்தை பிடிங்காண்டவரே, என் கரத்தை பிடிங்காண்டவரே, நான் பாதை மாறி போய்விடக்கூடாது, முடிவெடுக்க தெரியாமல் அநேக வேலைகளில் பாதை மாறி போய் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, நீர் என் கரத்தை பிடிப்பீரேயானால் நிச்சயமாகவே அந்த முடிவு ஜெயத்தை கொடுக்கும். நிச்சயமாகவே அந்த முடிவில் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். அந்த வேலை விஷயத்தில் ஒரு நம்பிக்கை உண்டாகும். சத்ருவின் கரம் என்மேல் தொட முடியாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது எந்த தீங்கும் என்னை அணுகாது என்கிற நம்பிக்கை எனக்குள்ளாடி அந்த விசுவாசம் முளைத்தெழும்புமே ஆண்டவரே, நீர் என் கரத்தை பிடிப்பீராக என்று எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், அந்த கிருபையை நான் உனக்கு தரப்போகிறேன், அந்த அபிஷேகத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். காரணம் என்னவென்றால் நீ என்னுடைய சமூகத்தில் அமர்ந்து கொடுத்ததினால நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவது இல்லை என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுது ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.